வணக்கம். நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவ செல்வங்கள் 2026 மே 3. ஆமா சார் அதை ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்றீங்களா? என்ன பண்றது, நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம். டாக்டர் ஆகணும் கனவு, ஜெயிக்கணும்னு வெறித்தனமா வேற ஓடிட்டு இருக்கோம். படிச்சாகணும், ஜெயிச்சாகணும், அதுவும் கவர்மெண்ட் சீட் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப சில விஷயங்கள் கரெக்டா பர்ஃபெக்டா பண்றோமா அப்படின்றப்ப அங்க ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வருது. ஏன் எக்ஸ்பெரிமெண்டல் கெமிஸ்ட்ரி, எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ் இப்படி வரப்ப அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் பயாலஜி அப்படின்னா என்ன சார் இதெல்லாம் போட்டு குழப்பறீங்க, இதெல்லாம் எங்கே சார் சொல்லி தராங்க அப்படின்னா இதெல்லாம் படிச்சுதான் ஆகணும் கவர்மெண்ட் சீட் வாங்கணும். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், பிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய என் பெற்றோரா நீங்க வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தயவு செய்து நீட்டுக்கு 2026 எங்காவது ரிப்பீட்டர்ல ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சுட்டு இருப்பீங்க. ஸ்கூல்ல 11th 12th இன்டெகிரேட்டட் பண்ணிட்டு இருப்பீங்க. தயவு செய்து இதை கொஞ்சம் படிக்கலன்னா என்ன பண்ணோம், காதுல வாங்கிக்கோங்க. உங்க இன்ஸ்டியூட்லயே யார்கிட்டயும் சொல்லி என்ன பண்ணணும், படிச்சுக்கணும். அப்படி இல்லையா டியூஸ்டே 27th 5:30 7:30 ஆர்ஜிஆர்ல யூடியூப்ல லைவ் போடுறோம். எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ், அதுல இருக்கக்கூடிய நியூமரிக்கல்ஸ், அந்த தியரி எப்படி வந்து எக்ஸ்பெரிமெண்டல்ல வந்து கத்துக்கிட்டாங்கன்னா பண்ண முடியும், இது எல்லாத்தையும் தான் நம்ம அவங்ககிட்ட பேச போறோம். ரைட்டா, பார்க்கலாமா? ரைட், ஓகே. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில் பேஸ்டு எம்சிக்யூஸ் இன் நீட். கண்டிப்பா இதெல்லாம் கேட்பாங்களா சார்னா கண்டிப்பா கேட்பான். 5ல இருந்து 6 கொஸ்டின் கண்டிப்பா 10ல இருந்து 15% வந்து மார்க்ஸ் வந்து இந்த இதுல பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா அப்படின்னா ஈஸியா அடிச்சுட்டு போலாம்ப்பா பிசிக்ஸ்ல. அப்ப 6 கொஸ்டின் 6 நாள் 24 மார்க் லட்டு மாதிரி தூக்க முடியும்னா, ஆனா நிறைய பேர் அதுல ஃபோக்கஸ் பண்ணாம 5 கொஸ்டின் அப்படி விட்டுட்டு வந்துடுறாங்க. ஈஸி கொஸ்டின் அப்படி பார்த்தாலே பண்ண முடியும், அதை பார்க்கலன்னா எப்படி பண்ண முடியும்? கரெக்டா? இப்ப நான் பேசுறேன், எனக்கு கொஞ்சம் நான் ஏற்கனவே கொஞ்சம் பேசி பழகினால டக்குன்னு அப்படி பேசுறேன். அப்படின்றப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசணும்னா ஐயோ என்ன பேசணும் தெரியலையே அப்படின்னு திருன்னு முழிச்சுன்னு பார்த்து பேசிட்டு இருப்பேன் இல்லையா? அதுதான். அப்ப நம்ம பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா எது வேணாலும் பாசிபிள். ரைட்? அப்ப அந்த பாசிபிளுக்கு கொஞ்சம் என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். இது வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணலன்னா நம்ம ஆர்ஜிஆர்ல 27th அன்னைக்கு டியூஸ்டே 27th டியூஸ்டே 5:30 ஷார்ப்பா எங்க இருந்தாலும் ஆன்லைன்ல உட்காந்துடணும். யூடியூப்ல இல்ல நான் வந்து டைரக்டா பாக்குறேன் சார், கூகுள் லிங்க் கொடுங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரைட்டா? கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பாருங்க, ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஃபார் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் ஆர்ஜிஆர் அகாடமி ஸ்கோர் மோர் வித் ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன். எல்லாரும் தான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம், ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்மார்ட்டா ஒரு 25 மார்க் தட்டணும். ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐயா வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் பூஸ்ட் பண்ணக்கூடியது. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்லாம் பண்ணீங்கன்னா 20 மார்க் வந்ததுன்னா என்ன ஆகும்? கிர்னு ஏறும். 20-25,000 ரேங்க் கிட்ட மாறி போயிடும். தலையெழுத்தே மாத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயம். பட் இதை நிறைய பேர் நம்ம பண்றோமா அப்படின்றத சில பேர் பண்றோம், சில பேர் பண்றது இல்ல. சில பேர் சொல்லி தராங்க இன்ஸ்டியூட்ல கூட, இதெல்லாம் எங்கப்பா அப்படின்னு கவனிக்கிறது இல்ல. அந்த மாதிரி இருக்கப்ப வாட் ஆர் பிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில் எம்சிக்யூஸ் அப்படின்றப்ப பிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில் எம்சிக்யூ ஆர் பேஸ்ட் ஆன் என்சிஆர்டி பிசிக்ஸ். புரியுதா? லேபரட்டரி மேனுவல் கிளாஸ் 11 and 12. ரைட்டா? 11 and 12 இது வந்து என்சிஆர்டி பேஸ்டு தான், புதுசெல்லாம் கிடையாது. புக்ல என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நம்மளுக்கு அழகா கொடுக்குறாங்க. கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ரியல் லைஃப் அப்ளிகேஷன், தென் எக்ஸ்பெரிமெண்டல் நாலேஜ். இது மூணுத்தையுமே டெஸ்ட் பண்ற மாதிரி தான் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில் வந்து பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ரைட்டா? தீஸ் ஆர் நாட் ஜஸ்ட் தியரி கொஸ்டின்ஸ். இதெல்லாம் எப்படி இருக்கும்? they check how well you understand experiments. ரைட்டா? இதெல்லாம் பக்காவா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி காட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்க 5:37 நீங்க 27th அன்னைக்கு மிஸ் பண்ணாம நீங்க அட்டெண்ட் பண்ணி பாருங்க. இதுக்கு போயாடா நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்க. ரொம்ப ஈஸியா அடிச்சு அழகா தூக்கிடலாம் 20 மார்க். ரைட்? எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில் கொஸ்டின்ஸ் அப்படின்றப்ப காமன் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றப்ப ஐடென்டிஃபிகேஷன் apparatus, தென் வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் கிராப்ஸ், தென் எரர் அனாலிசிஸ், தென் வந்து லீஸ்ட் கவுண்ட், யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன், பிரின்சிபல் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள் தான். தீஸ் கொஸ்டின்ஸ் கம் டைரக்ட்லி ஃப்ரம் லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அவ்வளவுதான். ரைட்டா? ஒன்னும் புதுசெல்லாம் கேட்க போட்டா. உங்க புக்ல என்ன என்சிஆர்டில 11 and 12 இருக்கோ அதை பேஸ் பண்ணி லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. இதை நீங்க கொஞ்சம் அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன்,
ஜம்முன்னு பண்ணிடலாம். வெயிட்டேஜ் இன் நீட் பிசிக்ஸ் அப்படின்னா அரௌண்ட் 10 to 15% பிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் ஆர் எக்ஸ்பெரிமெண்டல் பேஸ்டு, ரைட்டா? அதனால இந்த பார்ட்ல இருக்கிறத நம்ம விட்டுறக்கூடாது. ஏற்கனவே நம்மளுக்கு பிசிக்ஸ் ததிக்கிட்ட அர்த்தம் போடுவோம். அதுல வந்து இந்த பார்ட்ல வந்து ஏற்கனவே வந்து 50% 50% மார்க் எடுக்கிறதுக்கே யோசனை பண்ணுவோம். ஒரு 90 மார்க் வர்றதுக்கே யோசனை பண்ணுவோம். அதுல இது 20 மார்க் லட்டு மாதிரி வரணும்னா ஏன் விடணும்? கரெக்டா? அப்ப இதெல்லாம் கொஞ்சம் டச் பண்ணணும்னா ஒரு 100 மார்க்ஸ் பிளஸ் 120 பிளஸ் 120 நீங்க பிசிக்ஸ்ல வாங்கிட்டா கேரண்டி கவர்மெண்ட் சீட், ரைட்டா? அப்ப அந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஈஸியா இருக்கும் அப்படின்னா ஈஸி தான் இது, பயப்படாதீங்க. நம்ம நியூமெரிக்கல் சால்வ் பண்றதோட இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸி. பிசிக்ஸ் கொஸ்டின் ஆர் எக்ஸ்பெரிமெண்டல் பேஸ்டு. அவுட் ஆஃப் 45 கொஸ்டின்ஸ் 4 to 6 கொஸ்டின்ஸ் ஏற்கனவே நான் சொன்னேன், அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வந்துடும். தீஸ் ஆர் யூஸ்வலி ஈஸி டு மாடரேட் தான், ரொம்ப டஃப்ன்றதெல்லாம் கிடையாது. ஹைலி ஸ்கோரிங் சப்ஜெக்ட் இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மாடரேட்டா தான் இருக்கும். ரொம்ப டஃப் லெவல்ல சான்ஸே இல்லை, கேட்க மாட்டான், ஈஸி தான், ரைட்டா? அப்ப ஒய் எக்ஸ்பெரிமெண்டல் எம்சிக்யூஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தே சேவ் டைம். நம்மளுக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நிமிஷத்துல நம்ம கொஸ்டின்ஸ் அடிக்கணும் அப்படின்றப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஒரு நிமிஷத்துல ஈஸியா பண்ண முடியும். தே ஆர் ப்ரெடிக்டபிள், ஈஸியா வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இதுதான் 4 ஆப்ஷன்ல எதுன்றதை டக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். தே கிவ் ஈஸி மார்க்ஸ். அது நம்மளுக்கு வந்து ஈஸியா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5ல இருந்து 6 கொஸ்டின்னா 20ல இருந்து 24 மார்க் அப்படி ஈஸியா தட்டிட்டு போக முடியும் அப்படின்னா நம்ம ஏன் மிஸ் பண்ணுவோம்? தே இம்ப்ரூவ் அவர் ரேங்க். 24 மார்க் அப்படின்னா கிப்னு ஏறும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20,000 ரேங்க்ஸ் மேல ஏறி கொடுத்ததுன்னா நம்மளுக்கு ஆல் இண்டியா கோட்டாலேயே சீட் எடுத்துலாம். பட் தமிழ்நாட்டில் அழகா தட்டி தூக்கிடலாம். இக்னோரிங் தம் மீன்ஸ் லூசிங் ஃப்ரீ மார்க்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஈஸியா வரக்கூடிய மார்க்ஸ், அதெல்லாம் நம்ம லூஸ் பண்ணக்கூடாது, ரைட்டா? அதுக்கு தான் 26ஆம் தேதி ஆர்ஜிஆர் அகாடமியில 5:30 to 7:30 இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில் பிசிக்ஸ் வந்து டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பர்ட் வந்து உங்ககிட்ட வந்து டீச் பண்ண போறாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும், நீங்க கவனிக்கணும் கொஞ்சம், ரைட்டா? ஓகே, உங்க டைம் ஒதுக்கணும், 2 hour ஒதுக்குங்க. என்ன 20-24 மார்க் அடிச்சு தூக்க போறோம் அப்படின்னா நம்ம என்ன வெயிட் பண்ணணும், ரைட்டா? இந்த 20-24 மார்க்குக்கு ஒரே நாள்ல சொல்லி கொடுத்துருவாங்களான்னா யூ கெட் ஐடியா, தென் யூ கேன் கான்சென்ட்ரேட் டு ஸ்கோர் மார்க்ஸ். அங்க சில டாபிக் சொன்னோம்னா அடுத்த சப்போஸ் இன்னும் வேணும்னு சொல்லுங்க, நீங்க கீழே கமெண்ட்ல கொடுத்தீங்கன்னா அங்க லைவ் பாக்குறப்ப திருப்பி உங்களுக்கு பண்ணி தரோம், கவலைப்பட தேவை. அதுக்கு தானே ஆர்ஜிஆர் இருக்கும், ரைட்டா? இங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் கொஸ்டின்ஸ் ஆர் ஃபேக்சுவல், கான்செப்சுவல், டைரக்ட். இது 3 பேஸ் பண்ணி தான் வெரி லிட்டில் கால்குலேஷன் இஸ் நீடட். ரொம்ப வந்து போட்டு பக்கமா போட்டு கால்குலேஷனை போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி அவசியமே கிடையாது. ஸோ யூ கேன் சால்வ் தெம் குவிக்லி இன் தி எக்ஸாம். ஈஸியா அதான் சொன்னால 60 செகண்ட்ல சால்வ் பண்ணுறதுக்கு போனா 60 செகண்ட்ல ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய லெவல்ல தான் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும், ரைட்டா? NCERT based is equal to safe marks. Almost all experimental questions come from எப்படி வரும்? NCERT தியரி, NCERT பிராக்டிகல் மானுவல்ஸ். இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி அது ரெண்டுத்தையும் அப்படி பரட்டணும்னா ஈஸியா, நோ கன்ஃபியூசிங் பேட்டர்ன். இஃப் யூ ஸ்டடி NCERT ப்ராப்பர்லி, சக்சஸ் இஸ் கேரண்டீட். 120 மார்க்ஸ் அட்லி அழகா தட்டிடலாம். நீங்க இதை எடுத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு நான் தான் அதான் சொல்லல 50% மார்க் ஏற்கனவே நம்ம படிக்கிறதுல இருந்து இது ஒரு என்ன இது 10% மார்க் 15% வரைக்கும் நம்மளுக்கு தூக்கணும்னா அடிச்சு தூக்கிடலாம், ரைட்டா? அப்ப மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இக்னோர் பிராக்டிகல் சாப்டர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, இன்ஸ்டியூட்லயே நிறைய இன்ஸ்டியூட்ல சொல்லி கொடுக்கறதே இல்லை, ரைட்டா? அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. ஆர்ஜிஆர்ல we are ready to help you. Students who prepare them score extra marks. கண்டிப்பா இத ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க முடியும். தென் வந்து reduce silly mistakes. சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வரதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு ரொம்ப கம்மி. கெட் ரேங்க் அட்வான்டேஜ். திருப்பி நம்ம சொல்றது என்னன்னா, சீட் கவர்மெண்ட்ல அடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பார்ட்டை மிஸ் பண்ணவே கூடாது. ஸ்மால் எஃபோர்ட் இஸ் ஈக்குவல் டு பிக் ரிசல்ட். அதனால உங்க 2 மணி நேரம் நீங்க தயவு செய்து 27 5:30 to 7:30 ஈவினிங் டைமை மிஸ்ஸே பண்ணாதீங்க, பிளாக் பண்ணி வச்சிருங்க. பேரண்ட் இந்த வீடியோ எதனா பார்த்துருந்தீங்கன்னா உங்க குழந்தை எதனா கிளாஸ் போச்சுன்னா அந்த கிளாஸை கட் பண்ணிட்டு இதை பார்க்க வைங்க, ரைட்டா? ஓகே, மிஸ் பண்ணிடாதீங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமன்லி எதெல்லாம் ரிப்பீட் ஆகுது அப்படின்றப்போ டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரீவ் காஜ், பொட்டன்ஷியோமீட்டர், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் பிரிட்ஜ், தென் வந்து பாத்தீங்கன்னா கிராப் பேஸ்டு கொஸ்டின்ஸ், தென் எரர் காம்பினேஷன், டைமென்ஷனல் அனாலிசிஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ப்ரீவியஸ் இயர் நீங்க செக் பண்ணி பாருங்க, இதெல்லாம் வந்து வந்திருக்கும். இதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டோம் நம்ம, இதெல்லாத்தையும் பார்க்கணும், ரைட்டா? இதெல்லாம் பாருங்க. ப்ராக்டிகல் ஸ்கில் ஏரியாஸ் ஆஸ்க்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா எரர் அண்ட் லீஸ்ட் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, ஸ்டார் மார்க், தென் கிராப் இன்டர்பிரேஷன், தென் எக்ஸ்பெரிமெண்டல் பிரின்சிபல், தென் இன்ஸ்ட்ருமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன், அகைன் வந்து பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன். இதெல்லாம் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஏரியாஸ்ல எல்லாம் நம்மளுக்கு ஃபோக்கஸ் மோர் ஆன் ஹை ஃப்ரீக்வன்சி டாபிக்ஸ். இந்த 5 டாபிக்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்டல் கொஸ்டின்ஸை வந்து நம்ம என்ன பண்ணோம், பார்த்துக்கணும், ரைட்டா? விடக்கூடாது, ஈஸி. அதனால தான் வந்து திருப்பி சொல்றது ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா டு மாஸ்டர் பிராக்டிகல் MCQs எங்க? NCERT எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், லேர்ன் எய்ம் அண்ட் பிரின்சிபல்,
தென் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஃபார்முலாஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். ஸ்டடி கிராஃப் மீனிங்ஸ், தென் நோட் சோர்சஸ் ஆஃப் எரர், என்ன மாதிரி எல்லாம் எரர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். ரைட்டா? மேக் ஷார்ட் நோட்ஸ் ஃபார் ரிவிஷன் வரப்ப லாஸ்ட் டைம்ல உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதாவது ஷார்ட் நோட்ஸ் வந்து கொடுப்பாங்க 5:30 to 7:30 27th அன்னைக்கு. எப்போ? ஜனவரி ஈவினிங் 5:30 7:30 மறந்துடாதீங்க. 5:30 7:30 27th டியூஸ்டே. ரைட்டு சார்? எப்போ சார்? 2026 விட்டுற போறீங்க, அவ அடுத்த வருஷம் பார்த்துக்க போறீங்க. எக்ஸாமுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ப்ராக்டிக்கல் ஸ்கில் பேஸ்டு எம்சிக்யூஸை வந்து ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத சொல்லிக் கொடுக்க போறாங்க. திஸ் கிவ்ஸ் ஹை ரிட்டர்ன் ஆன் எஃபோர்ட். ரைட்டா? யார் வந்து சொல்லிக் கொடுக்க போறாங்க? ஆர்ஜிஆரோட எக்ஸ்பர்ட் பிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில் பேஸ்டு எம்சிக்யூஸை சால்வ் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. என்ன வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பண்ணலாம். செஷன் முடிஞ்சது எதனா டைரக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் இருக்கு, டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் காண்டாக்ட் தம் டைரக்ட்லி. ரைட்? we are ready to help you. Then physics practical MCQs gives 10 to 15% easy marks, already explained. Then less consumption time வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து டக்கு டக்குன்னு முடிக்க முடியும். ஹை ஸ்கோரிங் சான்ஸ், தென் ஸ்ட்ராங் ரேங்க். அகைன் இந்த 4 பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. யாரெல்லாம் அதான் சொல்றல, யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் சீட்டை தட்டணும் 120 மார்க்ஸ் பிளஸ் எடுக்கணும் அப்படின்றவங்க நெவர் இக்னோர் திஸ் செக்ஷன். ரைட்டா? இந்த செக்ஷனை வந்து விட்டுற போறீங்க. ரைட்? தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர்ல வந்து அகைன் வி ஆர் ஹேவிங் கெமிஸ்ட்ரிக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு இருக்கு. தென் வந்து பயாலஜியில் நியூமரிக்கல் சால்வ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் செஷன் வச்சிருக்கோம். எப்போ? நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்களா? எப்போ பார்த்துட்டு இருக்கீங்க? எப்போ செஷன் இருக்கு? ரைட்டா? எப்போ தெரியலடா அப்படின்னா சண்டேல இருக்கு பாருங்க, 25th அன்னைக்கு. தென் வந்து அகைன் கெமிஸ்ட்ரி ஆல்சோ வி ஆர் டூயிங். இது எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கிடுங்க. இதை தவிர ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் போகணும் அப்படின்னா கிராஷ் கோர்ஸ் ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் 35 டேஸ்க்கு ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் ரெண்டுமே போத் ஆர் அவைலபிள். பாஸ் பண்ணா போறோம் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டீடு குவாலிஃபைடு நீட் கிராஷ் கோர்ஸ் 1 year ப்ரோக்ராம் பண்ணி தான் நாங்க பண்ண போறோம் சார். இப்பெல்லாம் எனக்கு ஷார்ட் டைம் டியூரேஷன்லாம் நான் இது வரைக்கும் படிக்கல, வெயிட் பண்ணி தான் படிக்க போறேன். எஸ், வி ஹவ் ப்ரோக்ராம் ஃபார் ட்ராப்பர்ஸ். 1 year கேரண்டீடு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ். 1 year எங்க கிட்ட படிச்சீங்கன்னா தாராளமா உங்களுக்கு என்ன ஆகும், 20 ஸ்டூடெண்ட்ஸ் பேட்ச் மிஸ் பண்ணிடாதீங்க. எஸ்ஆர்பி 20 ஸ்டூடெண்ட் பேட்ச் 20 பேர் தான் கேரண்டி கொடுக்குறோம். கவர்மெண்ட் கோட்டா சீட்டு, கவர்மெண்ட் பிரைவேட் கவர்மெண்ட் இது ரெண்டுத்திலையும் நீங்க சீட்டு கேரண்டியா எடுப்பீங்க. இல்லைன்னா உங்க டியூஷன் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறோம். நீங்க தாராளமா தமிழ்நாடுக்குள்ள எங்க இருந்தாலும் சென்னையில ஆர்ஜிஆர்ல வந்து தங்கி படிக்கலாம். we are ready to help you. ரைட்டா? பயப்படாதீங்க. எதனா டவுட்னா என்கிட்ட பேசுங்க. 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. சார் இது நீட் இருக்கட்டும்டா, ஜேஇக்கு படிச்சுட்டு இருக்கேன், அமிர்தா எழுதலாம்னு நினைக்கிறேன், விஐடி போகணும்னு நினைக்கிறேன், கியூடி எக்ஸாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், எஸ்என்யூ எக்ஸாம்ஸும் நான் போட்டிருக்கேன், பிட்சாட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்துஸ்தானும் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸும் போகணும், ஐஐடி எக்ஸாம்ஸும் எழுதலாம்னு நினைக்கிறேன், இதெல்லாம் சேர்த்த மாதிரி எதனா ட்ரைனிங் இருக்குன்னா எஸ் வி ஹேவ் ட்ரைனிங், வாண்டர்ஃபுல் ட்ரைனிங். கோமட் 2026 ஆர்ஜிஆர் அகாடமி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சக்கப்போடு போட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தயவு செய்து சொல்லுங்க. வா இதெல்லாம் பார்த்துட்டு கம்முன்னு அப்படியே மூடி வச்சிடாதீங்க. ரைட்டா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கோமட் 2026 ஒரு ப்ரோக்ராம் இருக்கா, ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் 23,600 ஃபீஸ். இந்த கோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாக்குறப்ப கொடுத்துருப்பாங்க கூப்பன் கோடு. அந்த கூப்பன் கோடை யாரை போடுறீங்களா 50% யூ கேன் டேக். இந்த வீடியோ பார்த்துட்டு கோமட் 2026ல 23,600ல நீங்க மல்டிபிள் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். நீட்டு, ஜேஇ, கியூட்டு, தென் ஐசர், நெஸ்ட், எஸ்ஆர்எம், விஐடி, பிட்சாட், அமிர்தா, எல்பியூ, நெஸ்ட், மணிபால் எக்ஸாம்ஸ், எஸ்என்யூ, இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்ஸுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு சிங்கிள் ட்ரைனிங் கோமட் 2026 இதுல சேரணும்னா 23,600. இந்த கூப்பன் கோடு இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த நடுவில் எங்கன்னா கொடுத்துருப்பாங்க பாத்துங்க. அதுல நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா 2 days தான் டைம். இந்த வீடியோ பார்த்து 2 days வந்து பாத்தீங்கன்னா டைம். இதுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் கூப்பன் கோடுக்கு 50% ஆஃபர் கிடைக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இதுல என்ன கிடைக்கும் அப்படின்னா இட்ஸ் லைவ் ப்ரோக்ராம். வீட்டில் உட்காந்து ஜம்முன்னு ஜாலியா படுத்துன்னு கூட பார்க்கலாம். ரைட்டா? ஆனா உங்களுக்கு என்ன ஆகும், கான்செப்ட்ஸ் நல்லா தெளிவா புரிய வைப்பாங்க. தென் வந்து கான்டாக்ட் பண்ண போறோம், டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். தென் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மெட்டீரியல் கண்டென்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ல கொடுக்குறோம், டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். இது இல்லாம we are going to launch one RGR GOAT AI டெஸ்ட் சீரியஸ் ஆப். பிரம்மாண்டமான ஆப். இது வரைக்கும் யாருமே வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலயோ இல்ல தமிழ்நாட்டிலயோ இல்ல ஆல் இண்டியா லெவல்லயோ இந்த மாதிரியான டெஸ்ட் சீரியஸ் வந்து லான்ச் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, விஐடி, எஸ்ஆர்எம், ஜேஇ, நீட், இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீட்டுக்கு கூட நிறைய பேர் கொடுப்பாங்க. பட் நம்ம கொடுக்குற மாதிரி ஏன்னா கொடுக்க மாட்டாங்க. பட் அந்த மாதிரி இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஐசர் எக்ஸாம்ஸும் கவர் ஆகும், நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸும் கவர் ஆகும். இந்த மாதிரி கவர் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஆர்ஜிஆரோட
கோட் கோட் அதனால தான் கோட் வச்சிருக்கோம் ரைட்டா. அதனால தான் கோட் ஆர்ஜிஆர் கோட் ஏன் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே கொடுக்காத ஒரு அற்புதமான ஒரு டெஸ்ட் சீரிஸ். இதை பார்த்துட்டு வேணா அப்புறமா லான்ச் ஆனதுக்கு அப்புறம் காப்பி அடிக்கலாம். பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாருமே இது வரைக்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க. கிரேட் ஆஃப் ஆல் டைம் ரைட்டா. மிஸ் பண்ணிடாதீங்க. 15,000 பிளஸ் டாக்ஸ் ஏஐ பேஸ்டு டெஸ்ட் சீரிஸ் 15,000 பிளஸ் டாக்ஸ். ஏன்னா அருமையா இருக்கும். நீங்க ஒரு சாப்டர் படிச்சுட்டு அதுல போய் சாம்பிள் கொஸ்டின் எடுத்தீங்கன்னு வச்சுங்களா, அந்த கொஸ்டின்ஸ் எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை எதிர்பார்க்குதோ அது எல்லாத்தையும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். தப்பா பண்ணிச்சுன்னா ஏன் தப்புன்னு சொல்லும், எங்க தப்பு பண்ணிருக்குன்னு சொல்லும். அந்த தப்பு பண்ணதை கரெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணும், நோட்ஸும் கொடுக்கும். நோட்ஸை படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், திருப்பியும் அந்த டெஸ்ட் எடுக்கலாம். திருப்பி நான் டெஸ்ட் அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு டெஸ்ட் எடுக்கிறேன். அதுல எங்கன்னா நான் விட்டுட்டு இருக்கேன், மிஸ் பண்ணிட்டேன், அந்த ஏரியா எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி உங்களுக்கு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கறது மட்டும் இல்லாம அகைன் வந்து எங்க படிக்கணுமோ அதுக்கு நோட்ஸ் கொடுக்கும். அந்த நோட்ஸை படிச்சு திருப்பி எழுதுனா ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 டெஸ்ட் எழுதுனாங்களே யூ வில் பி கிளியர் 100% இந்த டாபிக் வாட் யூ ரெட் ரைட்டா. அப்ப அந்த டாபிக் படிச்சிருக்கேன், அந்த டாபிக்ல கிளியரா இருக்கிற வரைக்கும் நான் தெளிவா அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஆர்ஜிஆரோட கோட் ஏஐ டெஸ்ட் சீரிஸ் 15,000 பிளஸ் டாக்ஸ் இமிடியேட்டா ஜாயின் பண்ணு ரைட்டா. லான்ச்சிங் ஆஃபர் இருக்கு. யாரெல்லாம் லான்ச்சிங் ஆஃபரை பத்தி ஏஐ டெஸ்ட் பேஸ் சீரியஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் 9176552121 இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க. கால் சப்போஸ் நான் பிக் பண்ண முடியலன்னா அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்கு. சார் ஏஐ கோட் டெஸ்ட் சீரியஸோட ஆஃபர் எடுத்துக்கலான் இருக்கேன், எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன், இல்லை நான் மெசேஜ் அனுப்புறேன். ஓகேவா? அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.